நல்லா சாப்பிடுவாங்களா வீட்ல? சேத்தன் சார் தான் சமைப்பாரா தானே சார்? ஓகே, சோ அடுத்ததாக அவார்ட் யாருக்காக கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் தி பிரசன்டர்ஸ். டைரக்டர் நாஹா சார் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அண்ட் சாரை பத்தி சொல்லணும்னா மர்ம தேசம் ஒரு காலத்துல நம்ம எல்லாம் பயந்து பார்த்த ஒரு சீரியல், அதெல்லாம் வந்து சார் தான் டைரக்ட் பண்ணாங்க. அண்ட் விடாது கருப்பு ஒரு குதிரை வந்துகிட்டே இருக்கும் மெத்தம். அண்ட் ஆல்சோ ரமணி வெர்சஸ் ரமணி, இந்த மாதிரி சிறந்த தொடர்களை கொடுத்த மரியாதைக்குரிய இயக்குனர் நாகா சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஓகே, அண்ட் இப்போ அந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படிங்கறத நம்ம ஏவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓவர் டு தேவி ப்ளீஸ். The Behind Woods Gold Icon Award for the golden on-screen pair on television, Ramji and Devadarshini. சேத்தன் சார் வந்திருக்காங்க. அந்த அம்மாவை அற்புதமா படம் பிடிச்சிட்டு இருக்காங்க. வெரி குட். ராம்ஜி அவர்கள் அண்ட் தேவதர்ஷினி மேம் அவர்களுக்காக ஒரு பெரிய கைதல் கொடுத்தலாம். ரமணி வெர்சஸ் ரமணி. ஃபர்ஸ்ட் டைரக்டர் நாகா சார் கிட்ட இருந்து ஒரு சில வார்த்தைகள் நாங்க வந்து எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நின்று இந்த அவார்டை அவங்களுக்கு நான் கொடுக்கறது இன்னும் சந்தோஷமா இருக்கு. இட்ஸ் அ ஹானர் டு பி ஹியர். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சார் ஒரே ஒரு கேள்வி மட்டும் போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரமணி வெர்சஸ் ரமணி அதில் வந்து எந்த ரமணி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்? கணவர் ரமணியா மனைவி ரமணியா? இது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி தான். அதான் சார் உங்கள்கிட்ட கேட்டேன். இது வந்து ஆட்டோபயோகிராஃபி. ஹலோ. ஓகே, இது ஆட்டோபயோகிராஃபி பட் ஃபேவரட். This is unexpected. Thank you, sir. ஆமா, அதுல இவங்க ரெண்டு பேருக்கு குட்டியா கியூட்டா ஒரு குழந்தை இருக்கும்ல, அந்த குழந்தை என்னதான் சார் ஆச்சு, எங்க தான் போச்சுன்னு வந்து மக்கள் ஒரே கேள்வியா கேக்குறாங்க. அதுதான் நாங்களும் கேட்குறோம். ஏதாவது இருக்கா? ரம்யா. ரம்யா அவளை வலை வீசி தேடிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சு அவார்டு கொடுக்கும்போது பிஹைண்ட் வுட்ஸ் வந்து அவளை தேடி புகழா இதுக்கு தான் பேசும்போது புகழ் எல்லாம் உள்ள வந்தா கைத்தட்டெல்லாம் அவனுக்கே போயிடும். வாங்க இங்க ஷேர் பண்ணிட்டாங்களா? உன்னை கூப்பிடுவாங்க ஸ்டேஜுக்கு, அப்போ சொல்லிட்டு இருந்தது ஃப்ளோ போயிடுச்சு பாரு. ஆமா, இந்த மாதிரி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வச்சு கூப்பிடும்போது நீங்களே சர்ப்ரைஸா அவளை கூட்டு வருவீங்க நம்பி வந்து. எப்படி திருப்பி விட்டாங்க பாத்தியா நம்ம பக்கத்துல. இப்போ ஆக்சுவலி எல்இடில ஒரு சில விஷயங்கள் நாங்க வச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் இன்டராக்ட் பண்ண போறோம். ஓகேவா? சோ எல்இடில அந்த திருப்பி அப்படியே நீங்க ரீக்ரியேட் பண்றீங்க, அவ்வளவுதான். சப்பா மேட்டர் சால்ட் வாட்டர். சாதா தோசை, மசால் தோசை, ரவா தோசை, கல் தோசை, பொடி தோசை, நீர் தோசை, எண்ணெய் தோசை, வெண்ணெய் தோசை, நெய் தோசை, தக்காளி தோசை, வெங்காய தோசை, பூண்டு தோசை, காலிஃப்ளவர் தோசை, கேரட் தோசை, குக்கும்பர் தோசை. டைம் ஆச்சுடி. சில்லி தோசை, மல்லி தோசை, கருவேப்பிலை தோசை, இஞ்சி தோசை, மிளகு தோசை, சீரக தோசை, வெந்தய தோசை, உடே தேங்காய் தோசை, வேர்க்கடலை தோசை, பட்டாணி தோசை, பருப்பு தோசை, புதினா தோசை, பாதாம் தோசை, பிஸ்தா தோசை, முந்திரி தோசை, ஸ்வீட் தோசை, அவல் தோசை, கோதுமை தோசை, ராகி தோசை, சோளம் தோசை, மக்காச்சோளம் தோசை, வல்லார தோசை, கீழாநெல்லி தோசை, பரண்டை தோசை, மணத்தக்காளி தோசை, புளிச்சக்கீரை தோசை, மஷ்ரூம் தோசை, முருங்கைப்பூ தோசை, காரக்குடி தோசை, மதுரை தோசை, கோயம்புத்தூர் தோசை, பெங்களூர் தோசை, பாம்பே தோசை, பூனா தோசை, பனாரஸ் தோசை, 50 சேலம் தோசை, செட் தோசை. ரமணி, குழந்தை மயக்கம் போட்டு விழுந்துட்டா ரமணி. அது ஸ்கூல் போகாம இருக்கிறதுக்கு சாக்கு. ஆஹா, ரங்கராஜ் சாரே ஆச்சரியப்படுற அளவுக்கு இத்தனை தோசை வகைகளா அப்படின்ற மாதிரி இருக்கு. தேவதர்ஷினி மேடம், இது எப்படி வந்து அந்த இடத்துல வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க? ஒரே டேக்ல அப்படியே சிங்கிள் டேக்கா மக்கப் பண்ணி அப்படி போன ஒரு விஷயமா? ஏன்னா இப்போ நீங்க ரிக்ரியேட் பண்ண போறீங்க ஆக்சுவலி, ஸோ அதனால தான். ஒரு ஹோட்டல் மெனு கார்டில் கூட இவ்வளோ வெரைட்டி ஆஃப் தோசை இருக்காது மேடம்.
ரமணி வர்சஸ் ரமணி ஷூட்டிங் போகிறேன் அப்படின்னாலே காலையில் ஒரு எக்ஸாமுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். போகும்போது இன்றைக்கி என்ன பரீட்சை வைப்பாரோன்னு திடீர்னு ஒரு நாள் நீ இன்றைக்கி மளிகை லிஸ்ட்டு சொல்கிற டைலாக் பார்த்துக்கோ அப்படின்வார். திடீர்னு ஒரு நாள் வந்து தோசை சொல்கிற ஒரு 52 தான் படிச்சுக்கோ. எனக்கு சத்தியமாக 2 தோசையை தவிர சுட தெரியாது. ஒன்று சாதா தோசை, ஒன்று முட்டை தோசை, வேறு எதுவும் தெரியாது. மணிமேகலைக்கு அது கூட தெரியாது. மேடம் சார்கோல் தோசை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார்கோல் தோசை, சார்கோல் தோசையா? தோசை சுட்டாலே சார்கோலா தான் வரும். அதேதான். மம்மி இவ்வளோ பேசுறாங்களே, இவங்க சொன்ன தோசையில எத்தனை தோசை சுட்டு கொடுத்துருக்காங்க சொல்லுங்க. உங்களோட டாக்டர் நியாத்தி நல்லா சாப்பிடுவாங்களா வீட்ல? சேத்தன் சார் தான் சமைப்பாரா? அதானே சார்? மைக் கவர் பண்ணிப்போம் சார். எல்லா டெக்னிக் வச்சு மைக் கொடுப்போம். இதான் செகண்ட் வாங்கி நீ பேசிக்கிட்டு இருப்பா. அதான் கொடுக்குறோம். புகழ் அதான் நீ இருக்கே, மைக் தேவையில்லை. அவங்க சொல்லுவாங்க, அப்படியே சத்தமா சொல்லு. அதுக்கு தான் உன்னை பக்கத்துல உட்கார வச்சாங்க. அது கூட மணிமேகலை பண்ண மாட்டா தெரியுமா? கரெக்ட். இது வந்து ஆக்சுவலா அவங்க டப்பிங்லாம் பண்ணல. இது சிங் சவுண்ட். இது லைவ்ல பண்ணது. லைவ் ஆடியோ. அதுதான் அங்க விஷயமே. 50 தோசையை வந்து அவங்க லைவ்ல ஷார்ட்ல சொன்னது தான் இங்க வந்திருக்கு. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அது எப்படி மனப்பாடம் பண்ணாங்க, எங்கெங்க கொஞ்சம் ப்ராம்ப்ட் கிடைச்சது, அதெல்லாம் சீக்ரெட், வேற விஷயம். பட் இதுதான் அங்கே முக்கியமான விஷயம். டப்பிங் பண்ணுறதா ஈஸியாக பண்ணிடலாம் விட்டா. இது லைவ். சாரோட வேலை பார்க்குறது அவ்வளோ சுலபம் இல்லை. இல்லை, ரொம்ப நல்ல டைரக்டர். எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே அவர். ஐ மீன் வாட் எவர் ஐ ஆம் டுடே இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மர்மதேசம் அண்ட் ரமணி வர்சஸ் ரமணி. பட் நல்ல பரீட்சை வைப்பார். எஸ். அண்ட் ராம்ஜி சார், ரமணி வெர்சஸ் ரமணி அதுக்காக மட்டும் கிடையாது, உங்களோட அந்த டான்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன். நான் பர்சனலாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வெள்ளரிக்கா பிஞ்சு வெள்ளரிக்கா, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் அந்த சாங் எல்லாம் வந்து இப்படி ஒரு ஸ்டெப் நான் பார்த்ததே இல்லை. இது ஒரு புது ஸ்டெப்பா மாதிரி இருக்கு சார். அதுல இருந்தே உங்களோட பயங்கரமான ஃபேன். அண்ட் இப்போ இந்த அவார்டு உங்களுக்கு கொடுக்கறதுல நாங்கள் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். டிஜே டீம் டக்கு டக்கு டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த பாட்டு போடுங்க. ரொம்ப சூப்பரா நீங்க. Thank you so much. Thank you. உங்க ஃபேன்ஸ்க்காக ஒரு சில few words மட்டும் நீங்க ஷேர் பண்ண முடியுமா? Yeah, thank you so much Behind Woods. இது வந்து பல வருஷத்துக்கு அப்புறம் எங்களுக்கு கிடைச்சிருக்க கோல்டன் பேர்ன்றது ரொம்ப உண்மையாக வந்து really honored with this. டைரக்டர் வந்து இந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து த்ரூ கேபி சார் உள்ள வந்து அதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த மேடையில் இந்த அவார்டை வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் நாகா சார் தான். இந்த கோல்டன் பேர்ன்றது வந்து கோல்டன் டைரக்டர் நாகா சார் தான். ஏன்னா எங்களுடைய 2 பேருடைய கதாபாத்திரமே அணுவணுமாக செதுக்கி அழகாக கொடுத்தது வந்து இவர் தான் காரணம். அது இவர்கள்லாம் நடந்திருக்காது. ஒரு விஷயம் சொல்கிறேன், நான் வந்து ஒரு 15 days ஒரு ஷெட்யூல் பண்ணுவோம். அதுக்கப்புறமா நான் வந்து அவுட்டோர்லாம் போயிடுவேன். பட் டான்ஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நிறைய அப்ராடில் கூட போயிட்டு வருவேன். திரும்பி வந்த உடனே நெக்ஸ்ட் ஷெட்யூலில் வந்து ஃபஸ்ட் டேக்கு நான் கேரக்டர்லேருந்து வெளியே போயிடுவேன். இவர் ரொம்ப பொறுமையாக கேரக்டருக்குள்ளவான்னு சொல்லி உள்ளே கூட்டு வந்து இன்னைக்கு இந்த மேடையில் இந்த அவார்டை வாங்க வச்சுருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் நாகா சார். தேங்க்யூ சார். கிரேட். நாகா சார் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் லைஃப் மட்டும் இல்லை, பர்சனல் லைஃப்லேயும் பெரிய விளக்கேற்றி வச்ச ஒருத்தர். விடாது கருப்பு அங்கேயே உட்காந்துருக்காரு. ஓ, அவருக்கு சாரை பார்த்ததே சாருடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான். ஆக்சுவலாக ரமணி வர்சஸ் ரமணி பண்ணும்பொழுது இவங்களுக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு ஆயிருந்தது அப்போது. ஸோ எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது, வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிச்சு. அது இல்லைன்னு சொல்ல இந்த ஹென் பெக்ட் ரோல். பட் வந்து இவங்க கூட நடிக்கிறது கொஞ்சம் என்றைக்குமே கஷ்டம். தேவதர்ஷினி கூட இஸ் அ ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். ரொம்ப ரொம்ப அந்த சீனை எப்படி ஸ்டீல் பண்ணுறதுன்றதுல வந்து அவங்ககிட்ட கற்றுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஏன்னா பிகாஸ் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்க. நான் சொல்லுவேன் நாகா சார்கிட்ட, சார் இந்த ரோல் பொறுத்த வரைக்கும் ரமணியை வந்து ராக்கிங் ரமணி வந்து தேவதர்ஷினி தான், நான் ஒன்லி ரியாக்ஷன் ரமணி தான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ஸ்கோப் வந்து ஒன்லி ரியாக்ஷனில் மட்டும் தான் இருந்தது. ஸோ அதையும் அழகாக சொல்லி கொடுத்து பண்ண வச்சது நாகா சார் தான். ஸோ அவங்ககிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். So thank you for being little dominating in the performance so that நானும் கொஞ்சம் பண்ண முடியும். Yes, definitely. சேத்தன் சார் அவர்களையும் ஸ்டேஜில் ஏற்றி ஒரு சில விஷயங்கள் பேசணும். பிஹைண்ட் வுட்ஸ் டீம் ஆசைப்படுறதுனால ஒரு பலத்த கைத்தனோட சேத்தன் அவர்களையும் நியாத்தி அவர்களையும் மேடைக்கு ஏற்றி விடலாம். வாருங்கள். சார், இப்போ அந்த கம்ப்ளைண்ட் வந்து கண்டினியூ பண்ணுறோம் சார்.
ஒன்லி நூடுல்ஸ் மட்டும் தான் செய்றாங்க, அவங்க எந்த சமையலும் செய்யலன்னு சொன்னீங்க இல்லையா? சொல்லுங்க நியாத்தி. சொல்லுங்க நியாத்தி. நான் இப்பதான் சொல்லி வீட்டுக்கு போய் திட்டு வாங்கினா அதானே ட்ரை பண்றீங்க. ஏன் மணிமேகலைக்கு அதான் எப்பவுமே ஆட்டிடியூட். யா, ஐ அம் தி சூனிய பொம்மை, வேர்ல்ட் ஃபேமஸ். கைதட்டுக்கு இது அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம்லே. எஸ் மேம், இப்போ ஃபேமிலி வந்து ஸ்டேஜில் இருக்கிறதுனால நான் கேட்குறேன், ஃபேமிலி இஸ் பிக்கஸ்ட் சப்போர்ட் இல்லையா நம்மளோட ஒரு சக்ஸஸ்க்கும்? ஸோ இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பயங்கர ஸ்பெஷல் இல்லை சப்போர்ட்டிவ் மோட்டிவேஷன் ஃபியூ மூமெண்ட்ஸ் எங்களுக்காக ஷேர் பண்ண? என்ன மேடம் இப்படி விழுந்து எவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு இருக்கேன் நான். இல்லை, மணிமேகலைக்கு இந்தியாவில் சொல்லிட்டாங்க சப்போர்ட் யாருன்னு கேளுன்னு. உடனே அவள் அதை சென்டென்ஸாக மாற்றி சொல்கிறது ரொம்ப காமெடியாக இருந்தது. ஒரே ஒரு செக்மெண்ட் உங்களை வச்சு நடத்துறதுக்கு நான் என்னென்ன பாடுபடுறேன்னு உங்களுக்கு தெரியுதா? எஸ், ஃபேமிலி பற்றி ஃபியூ வேர்ட்ஸ். என்னுடைய ஒரிஜினல் மிஸ்டர் ரமணி அண்ட் ரம்யா குட்டி, இவங்க 2 பேரும். ஸோ ஐயா, எல்லா ஃபேமிலியிலையும் இருக்கிற ரமணி வர்சஸ் ரமணி மாதிரி எங்கள் ஃபேமிலியும் ஒரு ரமணி வர்சஸ் ரமணி இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நீயும் ஒரு ஒர்க்கிங் உமன். ஸோ வாட் எவர் உமன் டஸ், சப்போர்ட் ஃப்ரம் ஹோம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 2 பேருமே சப்போர்ட் தான். ஏன்னா அவர் பிஸியாக இருக்கிற டைமில் நியத்தி இஸ் தேர் அண்ட் அவருக்கும் நான் சப்போர்ட். ஸோ வீட்டில் எப்போவுமே கரியராக இருக்கட்டும், பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், மை சப்போர்ட் சிஸ்டம் இஸ் வெரி ஸ்ட்ராங். சேத்தன் சார், நீங்கள் 2 வார்த்தை மேமை பற்றி. அவங்களுக்கு நல்ல சப்போர்ட் சிஸ்டம் நல்லா இருக்குது வீட்டில். சார் ஸ்டேஜ் ஏறி ட்ரால் பண்ணி ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் பேசி வாய்ஸ் சொல்லுவாங்க, அதை அப்படியே மாற்றி போடுவாங்க அந்த மாதிரி. இல்லை அவங்களே சொல்லிட்டாங்கல்ல ரமணின்னு. யா, ரியல் லைஃப் மிஸ்டர் ரமணி எந்த காலத்துல பேசியிருக்காரு? ஓகே, only actions and அப்பப்ப dialogues. Thank you. ஓகே, சோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தறல் கொடுத்தலாமா? இதே மாதிரி நிறைய சக்சஸ் உங்க லைஃப்ல வந்து கிடைச்சிட்டே இருக்கணும் அப்படி. Thank you. All the best.